அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சரமாரி கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக இன்று விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர்கள் வரலட்சுமி மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட நபர் மீது 20 வழக்குகள் உள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர்கள் அவர் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் வலியுறுத்தினர். புலன் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் ஒரு குற்றவாளிதான் என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் எனவும், கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள நபரின் பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றுதான் காவல் ஆணையர் கூறியுள்ளதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபரை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது அவர் தப்பி ஓட முயற்சித்ததாகவும், அவரை காவல்துறையினர் விரட்டி சென்ற போது ஞானசேகரன் தவறி விழுந்து காயம் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதேபோல மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். பல்கலைக்கழக விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்று தள்ளி வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை எனவும் தெரிவித்தனர். குற்றவாளி 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலை வளாகத்தில் உலவி வரும் நிலையில் அதை விசாரித்தீர்களா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பாதிக்கப்பட்ட மாணவி புதர் நிறைந்துள்ள பகுதிக்கு சென்றிருக்க கூடாது என்றெல்லாம் பேசக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றும், காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் எனவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர்.